வாழைக்காய் பெப்பர் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிக்கலாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி போட்டாச்சு, வேகட்டும். இப்போ நல்லா கொதித்து வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தான் வேகணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெந்துடுச்சு அரை வேக்காடு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் பட்டை லவங்கம் சோம்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரியட்டும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டாச்சு. பாதி தக்காளி போட்டுக்கலாம், ரொம்ப போட்டால் புளிக்கும். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு, தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம வாழைக்காய் போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். வாழைக்காய் வந்து நம்ம ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டோம், அதனால் மஞ்சப்பொடி போட தேவையில்லை. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம், தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு, வாழைக்காய் எடுத்து கொட்டிக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது, வாழைக்காயில் சுத்தமாக வெடிக்கட்டிடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. பெப்பர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக மட்டன் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். இந்த வாழைக்காய் பெப்பர் சுக்கா வந்து சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.